அதே போல டிஸ்கி குறியீட்டிலும் பார்க்கிற வகையிலே அதை செய்திருக்கிறார்கள். அந்த மதுரை திட்டத்தினுடைய செய்திகளை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் கடைசியாக பார்த்த பொழுது இந்த மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பு அதனுடைய தளத்தை பார்த்துவிட்டு வந்த பொழுது 350 நூல்கள், தமிழ் நூல்களை அவர்கள் தனி மனிதராக இருந்து அந்த இணையத்திலே வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். அவர்களிடத்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதர் இருந்தாலும் நாம் ஒரு வேண்டுகோளை வைக்கலாம். தமிழ் இணைய பல்கலைக்கழகத்திலே தேடுதல் வசதிகளோடு வழங்கியிருப்பதை போல நீங்கள் மூலத்தை மட்டும் அதில் வழங்கியிருக்கிறீர்கள். உரையை வழங்குவதற்கு மிகப்பெரிய சிரமம் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட நீங்கள் அந்த மூலத்தில் தேடுதல் வசதிகளை வழங்குவதற்கு உங்களால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று இந்த மாநாட்டின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்திய மொழிகளுடைய நடுவண் நிறுவனம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களும் இந்த தமிழ் நூல்களை இணைய வழியில் வழங்குவதற்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மூல நூலில், மூல பிரதியில், அது செம்பதிப்பு என்றதை குறிப்பிடுகிறார்கள், அந்த செம்பதிப்பாக அதை வழங்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் தொல்காப்பிய நூற்பாக்கள், சில சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் கூட இசை வடிவில் கேட்கிற வகையிலே, நம்ம மற்றபடி தேவாரம், திருவாசகம், சில சங்க இலக்கியங்களை எல்லாம் கூட வேறு சில இணையதளங்களில் இசையுடன் கேட்கிறோம். தொல்காப்பிய நூற்பாவையே அவர்கள் இசை வடிவில் வழங்கியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பாராட்ட வேண்டும். அது போன்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி, அந்த செம்பதிப்பு என்ற முயற்சி வெற்றி பெறும் என்று சொன்னால், வெற்றி பெறும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அது வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால் நாம் அதை ஒரு நம்பகமான இணையதளமாக எடுத்துக்கொண்டு அந்த செய்தியை நாம் ஆய்விற்கு பயன்படுத்தலாம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எப்படி மதுரை திட்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதே போல சென்னை நூலகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இணையதளம், அதிலும் பழந்தமிழ் நூல்கள் முதல் அண்மை கால நூல்கள் வரை அதை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, 50 ஐஞ்சிறு காப்பியங்கள், இவை போன்ற நூல்கள், அதே போல இக்கால இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பல வகையான நூல்களையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அது ஏறக்குறைய மதுரை திட்டத்தினுடைய செயல்பாடுகளை போலவே ஒட்டி அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அதற்கு அடுத்தாற் போல விருபா.com என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம். இந்த இணையதளமும் நாம் மதுரை திட்டத்தை பாராட்டுவது போலவே இந்த இணையதளத்தையும் நாம் பாராட்டி சொல்லியாக வேண்டும். அவர்கள் 30/4/2010 வரை 3027 புத்தகங்களை, அதே போல 1329 எழுத்தாளர்கள், 588 பதிப்பகங்கள், 107 புத்தக பிரிவுகளின் கீழ் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல 67 சிற்றிதழ்கள் பற்றிய விவரங்களையும் வழங்கியிருக்கிறார்கள். அது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு தரவு தேடுதளம் என்று அதை குறிப்பிடுகிறார்கள். அதாவது தமிழ்ல நமக்கு என்ன வேணுமோ அதை போய் அங்க தேடி எடுத்து பார்க்கிற மாதிரி. அதில் இன்னும் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், பல இணையதளங்களில் நான் ஒரு தமிழ் பேராசிரியர் என்பதனால் அந்த ஆய்வு தொடர்பான சில சிக்கல்களை எல்லாம் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒருவர் எடுத்த ஆய்வையை இன்னொருவர் எடுத்து விடுகிறார், அதே தலைப்பாக இருக்கிறது. ஆய்வு ஒப்படைப்பு செய்த பிறகுதான் இப்படி ஒரு ஆய்வு நடந்திருப்பதாக எல்லாம் தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால், நாம் அந்த ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களிலே சென்று நாம் பார்த்தால், இதுவரை இந்த துறையில், தமிழ் துறை என்று எடுத்து வைத்துக் கொண்டால், இந்த துறையில் என்ன ஆய்வுகள் நடந்திருக்கிறது என்று ஒரு பட்டியலை நாம் பார்க்க முடியுமா என்று சொன்னால் பார்க்க முடியவில்லை. நாங்கள் எங்களிடம் மாணவர்கள் பதிவு செய்யும் பொழுதே சொல்லுகிறோம், இது தொடர்பாக வேறு யாராவது ஆய்வு செய்திருக்கிறார்களா, சென்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் சென்று பார்ப்பதற்கு எந்த இணையதளமும் இல்லை. ஆனால் நம்முடைய டான்ஸ்கி, தமிழ்நாடு உயர்கல்வி மன்றம், அதனுடைய இணையதளத்திலே இந்த ஆய்வு கட்டுரைகளுடைய பட்டியலை 2003 வரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பட்டியலும் முழுமையாக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. அதுபோல இவர் என்ன பண்ணியிருக்கிறார் இந்த விருபா.com என்று சொன்னால், அந்த PhD, MPhil பற்றிய செய்திகளை எல்லாம் ஆய்வாளர், ஆராய்ச்சி நெறியாளர் என்ன தலைப்பில் செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் குறிப்பிடுகிறார். அதே போல நாம் ஏதாவது நூல்கள் வெளியிடுகிறோம் என்று சொன்னால் அவருக்கு அதை கொடுத்து விட்டால் தன்னுடைய இணையதளத்திலே அதை குறிப்பிடுகிறார். இது போல அவர் ஒரு தனி மனிதராக இருந்து கொண்டு அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது சமீபத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பணி என்று நாம் அதை குறிப்பிடலாம். 1850 முதல் 1928க்கு இடைப்பட்ட காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நூல்களை எல்லாம் தன்னுடைய விருபா.com கொடுப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறார். நான் இந்த கட்டுரையை நிறைவு செய்து அனுப்புகிற பொழுது 25 நூல்களை அவர் அவ்வாறு பதிவேற்றம் செய்திருந்தார். இப்பொழுது இந்த மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பு 21ஆம் தேதி அந்த இணையதளத்தை நான் பார்த்துவிட்டு அதை அப்டேட் செய்து கொண்டு வருகிற பொழுது 41 புத்தகங்களை
ஏறக்குறைய ஒரு மாத காலத்தில் 16 நூல்களை அந்த இணையதளத்திலே ஏற்றியிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட அந்த viruba.com என்பது ஒரு அருமையான தமிழ் தேடு தரவுதளமாக இருக்கிறது என்பதையும் இங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களும் அறிஞர் பெருமக்களும் நன்கு விளங்கிக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன். அதே போல நூலகம்.net என்று சொல்லக்கூடியது, இது ஈழத்து நூல்களையும் இதழ்களையும் மின் வடிவமாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தளம் 2005 தொடங்கப்பட்டு இன்று வரை 30/4/2010 வரை 6072 நூல்களை அந்த இணையதளத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதில் 3 பிரிவுகளாக அந்த நூல்களை வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆவண வகைகள், பகுப்புகள், பட்டியல்கள் என்று 3 பெரும் தலைப்புகளிலே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாம் அந்த தலைப்புகளில் எல்லாம் தேடி பெறலாம். அதே போல இன்னொரு இணையதளம் ஆராய்ச்சிக்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடியது ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் என்று சொல்லக்கூடியது சென்னையில் அமைந்திருக்கிறது. அவர்கள் தங்களிடத்தில் அதாவது ரொம்ப ரேர் புக்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்கிறது பலருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த நூல்களை பட்டியலிட்டு அந்த பட்டியலை நாம் இணையதளம் மூலமாக பார்த்து நமக்கு வேண்டிய நூல் அங்கே இருக்குதா என்பதை பார்த்துவிட்டு நாம் இருக்கும் என்று சொன்னால் அந்த நூலகத்தில் நேரடியாக சென்று பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப எளிமையாக வைத்திருக்கிறாங்க. அந்த நம்பரை குறித்து கொடுத்துட்டோம்னா டக்குன்னு நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அது போல வைத்திருக்கிறார்கள். அந்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தையும் தமிழ் அறிஞர் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்கும் நாம் ஒரு வேண்டுகோள், இது கேட்லாகா மட்டும் கொடுக்கறது இல்லாம முடிஞ்ச அந்த நூல்கள் ரொம்ப ரேர் புக்ஸா, ஏன்னா ரிப்பீட்டட் ஒர்க்கா இல்லாம ரேர் புக்ஸா சிலது அவங்க கொடுத்தாங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல தமிழ் விக்கிபீடியா, அதை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு அருமையான தமிழ் தகவல் களஞ்சியம். அவர்கள் பாத்தீங்கன்னா 54 உலக மொழிகளில் அவர்கள் அந்த கலைக்களஞ்சியத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 30/4/2010 வரை 22,324 கட்டுரைகள் தமிழில் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றை ஆய்வு மாணவர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். நான் என்னுடைய மாணவர்கள் பார்க்கிறவங்கள்ட்ட சொல்றேன், அப்படி பார்த்தம் போனன்னு சொல்றது பார்க்கிறாங்களான்னு கூட தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. எனவேதான் இந்த கட்டுரையை நான் இப்படி எடுத்துக்கொண்டேன். இந்த தமிழ் ஆசிரியர்கள் மாணவர்கள் இதெல்லாம் இங்க எங்க இருக்கு, இங்க போய் பார்க்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தான் நான் இந்த கட்டுரையை அமைத்தேன். அதுபோல அந்த டிக்ஷனரி மாதிரி அவங்க ஒரு விக்ஷனரி வைத்திருக்கிறார்கள். அதில் 1,13,102 தமிழ் சொற்கள் இடம்பெற செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அந்த புத்தகத்தை எழுதும் பொழுது 95,000 சொற்கள். இந்த கட்டுரையை நான் நிறைவு செய்யும் பொழுது 1,05,000 சொற்கள். நான் இந்த கட்டுரை அப்டேட் பண்ணிட்டு மாநாட்டுக்கு வரும்பொழுது 1,13,000 சொற்கள். ஏறக்குறைய ஒரு மாதத்துல 8,000 சொற்களை இந்த விக்ஷனரியில சேர்த்திருக்கிறாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய சாதனை என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். இப்படி ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தனி நபராக இருந்தாலும் சரி, தனி அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எந்தவித வரவு செலவையும் பார்க்காமல் தமிழ் வளர வேண்டும் என்ற நோக்கிலே இவற்றையெல்லாம் அவர்கள் இணையதளத்திலே வழங்கி இருக்கிறார்கள். இதை நான் மொழி ஆசிரியர் என்ற அடிப்படையிலே இது தொடர்பான மாணவர்கள், பிற துறை ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இப்படி செய்திருக்கக்கூடிய கடுமையான பணியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அந்த ஆதங்கம் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், இப்படியெல்லாம் இருக்கின்றன என்பதே பலருக்கு தெரியவில்லை. நேற்று கூட நான் ஒரு அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு ஆய்வு என்று சொல்லி இந்த தளத்தை பற்றி 50% மாணவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள். உடனே அங்கே மிகப்பெரிய வாதம், இல்ல இல்ல இது தப்பு, இந்த ஆய்வே தப்பு, பல பேருக்கு தெரியலங்கிறது தான் உண்மை என்று சொன்னார்கள். வேண்டுமானால் நகர்ப்புறத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் வேண்டுமானால் தெரியுமே ஒழிய கிராமப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு தெரியவில்லை என்பதை நான் மையமாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் இந்த பவர் பாயிண்ட்ல வழங்குறதுக்காக தயார் பண்ணியிருந்தேன். அதுல ஏதோ கொஞ்சம் சிக்கல் ஆகிவிச்சு. இப்ப மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஒரு ஓட்டமா மட்டும் காட்டி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பவர் பாயிண்ட் காட்டுறதுங்கிறது ஒரு 4-5 நிமிடங்களுக்குள் நான் என்னென்ன தளங்கள் கிடைக்குங்கிறத நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன்.